Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். திருகோணமலை சம்பூர் சேனையூரில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சிக் கொண்டிருந்த பொதுமக்களை தடை உத்தரவை காண்பித்து போலீசார் மிரட்டியுள்ளனர். குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்த போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து அச்சுறுத்தி தடுக்க முற்பட்டுள்ளனர். போட்டோ எடுங்க நீங்க உங்களுக்கு போட்டோ எடுங்க தங்கச்சி இது சார் வந்து இது வந்து மாவீர குழுவுக்கும் எதுக்கு கொண்டு இது வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டது. இது நாங்க கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்குறோம். கஞ்சியும் என்ன தந்த இந்த விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கலைப்போம். இது வந்து அச்சுறுத்திங்க மக்களை வந்து இது நாங்க எடுக்க மாட்டோம். இது வந்து பொதுமக்கள் இது தொடர்பே இல்லை. நான் போட்டோ எடுக்க கொல்லப்பட்டவங்களுக்கு பொதுமக்கள் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு இப்ப நீங்களே பொய்யாக கொண்டு வரீங்க. இது பொய். இதன்போது நாங்கள் வேறு யாரையும் நினைவு கூறவில்லை, உயிரிழந்த பொதுமக்களுக்காகவே இதனை செய்கின்றோம் என்று அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு கூறிய நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் பின்னர் போலீசார் கண்காணிப்பை செய்தவாறு இருக்கையில் பொதுமக்கள் கஞ்சி காய்ச்சி பரிமாற்றம் செய்திருந்தனர். இதனை அடுத்து அங்கிருந்து அகன்ற போலீசார் திரும்ப மீண்டும் வந்து கஞ்சி காய்ச்சி பரிமாற்றம் செய்தவர்களை கைது செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சியினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நெல்லியடி பேருந்து நிலையத்துக்கு அருகில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பயணிகள், வர்த்தகர்கள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் யாழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் நடைபெற்றது. முல்லைத்தீவு முள்ளியவலை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது. புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் ஆரம்பமானது. இந்த பவனியானது யாழில் பயணத்தை தொடங்கிய இந்த நினைவு ஊர்தி இன்று 13ஆம் தேதி திங்கட்கிழமை தென்மராட்சியிலும், 14ஆம் தேதி வடமராட்சியிலும், 15ஆம் தேதி கோப்பாய், மானிப்பாய், நல்லூர் பிரதேசங்களிலும், 16ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலும், 17ஆம் தேதி வேலணையிலும், 18ஆம் தேதி காரை நகரிலும் பயணிக்க உள்ளது. இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானை பேருந்து தரிப்பிடத்தில் மாலை 5 மணிக்கு இடம்பெற உள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்போது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர். வவுனியாவில் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கோரும் நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி தெரிவித்தார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன.
காணாமல் போனோர் அலுவலகத்தில் சென்று தமது உறவுகளை இழந்த மக்கள் அவர்களை தேடித் தருமாறு கோருகின்றனர். இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கோரும் நீதிக்கான பொறிமுறையை சர்வதேசத்துக்கு வழங்கினால் உள்நாட்டவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லிணக்க பொறிமுறையானது தமிழ் மக்கள் மாத்திரமின்றி சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நடைமுறையில் அது யதார்த்தமாக இருப்பது முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவரை வெற்றி பெறச் செய்வதற்கான வேலை திட்டங்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முன்னெடுத்து வருவதாக அக்கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் நல்லது என்பது தனது நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்த போது தற்துணிவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே சிரமமான பணியை பொறுப்பேற்று முன்னகர்த்தி கொண்டு வருகின்றார். அவருக்கு நிகரான தலைமையை நான் காணவில்லை. ஆகவே அவர் மீண்டும் போட்டியிடுகின்ற போது அவருக்கு ஆதரவளிப்பதுதான் பொருத்தமானது என்றும் அவர் கூறினார். இலங்கை தமிழரசு கட்சியின் கலந்துரையாடல் ஒன்று திருகோணமலை ஈச்சிலம்பற்று செம்பக அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கட்சியின் கட்டமைப்புகள் மற்றும் கட்சியை முன்னெடுத்து செல்வது உள்ளிட்ட விடயங்கள் பற்றி ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் தலைவர் குகதாசன் தலைமையிலும் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதோடு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் பங்கேற்றிருந்தார். குறித்த கூட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியாத நிலைமை காணப்படுவதாக தெரிவித்தார். எனினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தென்னிலங்கை தலைவர்கள் கருத்தில் கொள்ளாத நிலைமைகள் நீடிப்பதால் பொது வேட்பாளர் விடயம் முக்கியமானதாகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றம் இன்று 13ஆம் தேதி மற்றும் நாளை 14ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் கூட உள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான செயற்குழு கூட்டத்தில் அடுத்த வார சபை அமர்வு தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 13ஆம் தேதி சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் அமர்வு ஆரம்பமாக உள்ளதோடு சபை அறிவிப்புகள் வாய்மொழி மூலமான கேள்வி பதில்களை தொடர்ந்து சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விடயம் நடைபெற உள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரின் போது உயிரிழந்த இலங்கை இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் அந்நாட்டு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஆட்கடத்தல் தொடர்பாக 134 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் நேற்று இரவு 10 மணி வரை இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த கடத்தல் கும்பல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் ரஷ்ய உக்ரைன் போரில் பங்கேற்ற இலங்கை பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு சபையில் சாட்சியமளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அறகலையவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என்று மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து வெளியாகும் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதிப்புரட்சியை எதிர்கொண்டது இல்லை என்றும் குறிப்பிட்டார். நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். அதே நேரம் தற்போது அறகலையவை எதிர்த்த அதே அரசாங்கம் பதவியில் நீடிப்பதோடு ஜனாதிபதி மட்டுமே மாற்றப்பட்டுள்ளார் என்றும் கூறிய அவர் இலங்கை மக்கள் அரசியல் ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கு உதவுவதற்கான சந்தர்ப்பம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.
அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திக்கும் வரை வணக்கம். TBC Tamil News.